ஒரு விவசாயி எப்படி விதையை விசுவாசிக்கிறானோ அதே போல விசுவாசிகளும் தசமபாகம் மற்றும் காணிக்கைன்னு சொல்லக்கூடிய விதைகள், கர்த்தருக்காக நம்ம பண்ற ஒவ்வொரு காரியத்தையும் அந்த விதைகளை விதைகள்லயே முதலாவது சிறந்ததை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் சமர்ப்பிக்கும் போது அது கர்த்தரை கனம் பண்ணுகிறோம். நம்ம கர்த்தரை எந்த இடத்துல வச்சிருக்கிறோம் என்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு ப்ரூஃபே பார்த்தீங்கன்னா டைத் கொடுக்கிற ஒரு விஷயம் தான். முதல்ல கவனிங்க, கர்த்தரின் வாழ்க்கையில ஆதாரமாக இருக்கிறார் என்பதற்கு ஒரு ப்ரூஃபே இந்த டைத் கொடுப்பதன் மூலம். இரண்டாவது, நான் கர்த்தரை முதலிடத்தில் வைத்திருக்கிறேன் என்பதற்கு முக்கிய ப்ரூஃபே பார்த்தீங்கன்னா அதுக்கும் பாருங்க டைத் கொடுக்கிற விஷயம் தான். தசமபாகம் கொடுக்கிற எல்லாருமே தங்களோட வாழ்க்கையில் என்னத்தை காமிக்கிறாங்கன்னா, நான் கர்த்தரை முதலாவது தேடுறேன் என்பதுக்கு. நம்ம என்ன மற்ற எந்த வழிகள் இருந்தாலும் பெஸ்ட் வழி பார்த்தீங்கன்னா இந்த டைத் கொடுக்கின்ற வழி. மூன்றாவது, இந்த தசமபாகம் கொடுப்பதன் மூலம் என்னத்தை காண்பிக்கிறோம் என்றால் நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற ஒரு செயல் இந்த தசமபாகம் கொடுக்கின்ற ஒரு காரியம். அநேக நேரத்தில் கர்த்தரை விசுவாசிக்கிறோம் என்று அநேகர் வாயளவா சொல்றாங்க,